நாயனார் திருத்தொண்டு சபையின் வாயிலாக ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிவசிந்தனையில் ஓர் நடைப்பயணம் என்கின்ற சிறப்புமிக நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் இந்த வருடமும் 24/12/2023 அன்று காலை 7 மணி அளவில் நம்முடைய புதுச்சேரி அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து லாசுப்பேட்டை அருள்மிகு மூகாம்பிகை அம்மன் கோவில் வரை நடைபயணம் மேற்கொண்டனர். அதை பற்றிய ஒரு சிறு காணொளி உங்களுக்காக. இந்த காணொளியை காணும் நமது ஆன்மீக அன்பர்களும் நம்மால் இயன்ற அளவு சிவ வழிபாட்டிலும் சிவ சிந்தனையிலும் ஈடுபட வேண்டும் என்பதே நமது எண்ணம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. சிவ 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 சிவாய நம. ஹர 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 ஹராய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. சிவ 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 சிவாய நம. ஹர 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 ஹராய 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 நம. ஹராய நம. சிவாய நம. ஹராய நம. சிவாய நம. ஹராய நம. சிவாய நம. ஹராய நம. ஹர 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 ஹராய நம. ஓம் நம சிவாய. சிவாய 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 நம. ஹராய நம. ஹராய நம. சிவாய நம. ஹராய நம. சிவாய நம. ஹராய நம. சிவாய நம. ஹராய நம. சிவாய நம. சிவாய நம. ஹராய நம. சிவாய நம. ஹராய நம. சிவாய நம. சிவாய சங்கரா. ஓம் சிவாய. ஓம் சிவாய. ஓம் 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 சிவாய சங்கரா. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய சங்கரா. நம சிவாய. நம சிவாய. நம சிவாய சங்கரா. ஹர ஹர நம. ஹர 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 ஹராய நம. ஹராய நம. சிவாய நம. ஹர 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 ஹராய நம. ஹர 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 ஹராய நம. சிவ 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 சிவாய 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 நம. ஹர 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 ஹராய 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 நம. ஹராய நம. ஓம் சிவாய 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 நம. சிவாய நம. ஓம் ஹராய நம. சிவாய நம. ஓம் ஹராய நம. ஓம் நம சிவாய. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்பத்துறை எந்தாய் போற்றி. பாகம் தென்னொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. கனகத்திரளே போற்றி.
போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம 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 ஓம் நம சிவாய 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 நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய சைடு நினைச்சேன் சுற்றுலி முடிந்த பிறகு இந்த சிவசுந்தரியோர் ஆன்மீக நடைபயணமானது தொடரும். அனைவரும் உள்ளே சென்று வரிசையாக அமர்ந்து காலை சுற்றுண்டி எடுத்துக்கொள்ளுமாறு சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கு அண்ணா கொஞ்சம் அண்ணா ஐயா இட்லி ஐயா வணக்கம் சிவாயம் இட்லி அண்ணா கொஞ்சம் சாப்பிட்றேன் குன்பதில்லை
ஒவ்வொரு சிவனடியாருக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். திருநாவுக்கரசு பெருமான் திரு அங்கமாலையிலே கால்களால் பயன் கரை கண்டனுரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழ கால்களால் பயன் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு அங்கமும் இறைவனுக்கு எப்படி பயன்பட வேண்டும் என்பது இந்த திரு அங்கமாலை என்னும் பதிகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கால்கள் இறைவனை நோக்கியே நடக்க வேண்டும். இப்பொழுதும் நாம் எங்கு போவதற்காக இங்கு கூடியிருக்கிறோம்? மூகாம்பிகை கோயிலிலே எழுந்தருளிக்கூடிய ஐயாவையும் அம்மாவையும் பார்ப்பதற்காக நாம் போகிறோம். நம்மை தந்தவன், இந்த உலகத்துக்கு ஈந்தவன் இறைவன் தான், சிவபெருமான் தான். இப்ப நமக்கு இப்ப இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் பெற்றோர்கள். பெற்றோர்கள் என்றால் அப்ப வழங்கியவர் யார்? இவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் தான். நம்மை வழங்கியவர் சிவபெருமான். இந்த உடலுக்கு இவர் உரியவர்கள், ஆன்மாவுக்கு உரியவர் சிவபெருமான். இந்த ஆன்மா ஈடேற நம் அனைத்து பணிகளும் செவ்வனே சிறப்பாக நடைபெறவும், வாழ்நாளில் துன்பமின்றி இன்பமாக இறை இயல்போடு நாம் நம்முடைய வாழ்வை நடத்துவதற்கும் சிவப்பாக சிறப்படக்கூடியது இந்த சிவபுண்ணிய செயலாகும். இப்படிப்பட்ட நடைபயணம் என்பது பல நாள், அதாவது அப்பர் பெருமான் திருஞான சம்பந்தர் இருந்த காலத்திலேயே நடைபயணம் நடந்திருக்கிறது. அவர்களெல்லாம் ஒவ்வொரு ஊராக சென்று பாடல் பாடியிருக்கிறார்கள். அந்த நடைபயணம் தற்போது பெரும்பாலான இடங்களில் குறுகி குன்றிவிட்டது. அதனை நம்முடைய சிறுதொண்டனார் சபையானது மீண்டும் புத்துயிர் கொடுத்து மலர்ச்சி அடைய செய்து ஆண்டுதோறும் இந்நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. அதற்கு இறைவன் திருவருள் நிரம்ப இருப்பதாகவே கருதுகிறேன். இல்லை என்றால் இவ்வளவு அடியார்கள் இங்கு ஒன்று சேர்ந்து இப்படி இருப்பது என்பது மிகவும் இத்தகைய சூழலில் நாம் இப்பொழுது திருத்தல பயணம், அப்புறம் உழவார பணி, திருமுறை பாராயணம் என்றெல்லாம் செய்வதோடு அல்லாமல் இப்படி நடைபயணமும் மேற்கொள்வது நம்முடைய உடலுக்கும் இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் மிகவும் உயரிய ஒரு செயலாகும். இத்தகைய செயலை நாம் பாதி முடித்திருக்கிறோம். எஞ்சிய பகுதியை இப்பொழுது தொடர்வோம். இந்த மண்டபத்தின் உரிமையாளர் எப்பொழுது சென்று கேட்டாலும் முகமலர்ச்சியோடு, அது என்ன இறைவனுக்கு இல்லாத இடமா, இது இறைவன் இடம்தான், நீங்க எப்பொழுது வேண்டும் வரலாம் என்று அவர் அன்போடு சொல்லிவிடுவார்கள். தவிர இங்கு ஆண்டுதோறும் ஒரு விழா நடக்கும். அந்த விழா நடப்பதை அவர் பாக்கியமாக கருதுவார். அதற்கு சித்தாந்த சைவ பெருமன்றத்தின் சார்பாக, சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் சார்பாக இங்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு நடைபெறுகிறது. அந்த விழாவையும் இங்கு அதிகாலை முறை இரவு மாலை வரை நடத்துகிறார்கள். அதையெல்லாம் அவர் பெரும் பாக்கியமாக கருதுவார். இது இப்படியே செல்லுகின்றீர்களே, நீங்கள் இங்கே தங்கி மதியம் கூட செல்லலாம் என்று கூட அவர் சொல்லி இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் நடைபயணத்தை தொடர வேண்டும் அல்லவா? ஆகையால் நாம் இப்பொழுது நம்முடைய நடைபயணத்தை சொல்லுவோம். அதற்கு முன் ஒரு தீப ஆராதனை. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, மானம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, எவ்வாயா பகல் நாம் பேசும்போது போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையா நேரிழையே தீசியவையோ நிலவோ விளையாடி ஏசுவியம் ஏதோ விண்ணோதல் ஏசுதற்கு குசுமர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் இல்லை சிற்றம்பலத்துள் ஈசன கண்பாரியா ஆயலோயம் பாவாய் முத்தன்ன வெண்ணகையாய் அமுதன் என்றோரி சித்திக்க பேசுவாய் வந்தும் அழைக்கிறவாய் பத்துடையே பழடியே பாங்குடையே புத்தரியோ உண்மை தீர்த்து ஆட்கொண்டா கொள்ளாதோ எத்தோன்மையே ஆட்டொண்டருளி கோதாட்டும் இளமும் பாடி சிவனே சுடனே எழுந்து
சிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஹர ஹர என்போம் அவன் தோல் பணிவோம் ஹர என்போம் மகளால் பணிவோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்
ஆலயத்திலிருந்து ராஜ்பேட்டை சுற்றி நகர் ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்தை இந்த சிவசுந்தரி
போற்றி போற்றி தந்தாருடைய சிவனே போற்றி எல்லாத்தவரும் நிறைவா போற்றி காவாய் கடற்கரை போற்றி பெரிய மலையானே போற்றி போற்றி நவண்ணா ஆமாம்